துல்லியமான திட்டமிடல் மற்றும் முறையான செயல்பாடுகள் இருந்த போதிலும் இடுக்கி மாவட்டத்தில் ஏற்பட்ட பலத்த தோல்வியின் அதிர்ச்சியில் எல்டிஎஃப் தலைமை உள்ளது. அரசின் வளர்ச்சி திட்டங்களும் நலத்திட்டங்களும் வாக்குகளாக மாறும் என்ற கணக்கிடல் தடமாறியதால் தோல்விக்கான காரணங்களை கண்டறிய முடியாமல் முன்னணி திணறி வருகிறது. பென்ஷன் உயர்வு, பூமி பதிவு சட்டங்களில் திருத்தம் போன்ற அரசின் நலத்திட்டங்கள் வாக்காளர்களிடம் சென்றடையும் என்று இடதுசாரி நம்பியிருந்தது. விவசாயிகளும் தோட்ட தொழிலாளிகளும் சாதாரண மக்களும் கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில்தான் முன்னணி இருந்தது. 2006 முதல் மாவட்டத்தில் நிலைநிறுத்தியிருந்த ஆதிக்கம் நஷ்டப்பட்ட காட்சிதான் காண முடிந்தது. 25 ஆண்டுகளாக இடதுசாரியின் கோட்டையாக இருந்த உடுமன்சோலையில் சிபிஎம்மின் தலைவர் கே ஜெயச்சந்திரன் தோல்வியடைந்தது கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாயத்து தேர்தலில் கூட இடதுசாரியை கைவிடாத தேவிகுளம் தொகுதியில் ராஜாவின் தோல்வி தலைமைக்கு இனியும் நம்ப முடியாத நிலை ஏற்படுத்தியுள்ளது. பீரிமேடு உட்பட தோட்ட தொழிலாளி பகுதிகளில் பின்பலம் குறைந்ததும் எல்டிஎஃபிற்கு பெரும் பாதிப்பாக மாறியுள்ளது. அரசுக்கு எதிரான அலை மட்டுமல்லாது உள்ளூர் அளவிலான ஏராளமான பிரச்சனைகளும் தோல்விக்கு காரணமாகியுள்ளது. கட்டுமான தடை உட்பட உள்ள பூமி பிரச்சனைகள், வனவிலங்கு தாக்குதல், அறிவிக்கப்பட்ட இடுக்கி பேக்கேஜ் நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட வீழ்ச்சி, வளர்ச்சி திட்டங்களுக்கு வனத்துறை தடை நிற்பது உட்பட உள்ள ஏராளமான பிரச்சனைகள் மக்களின் கோபத்திற்கு காரணமாகியுள்ளது. உள்ளூர் தலைவர்களின் பிரச்சனை, வளர்ச்சி திட்டங்களுக்கு வனத்துறை தடை நிற்பது உட்பட உள்ளவை மக்களின் கோபத்திற்கு காரணமாகியுள்ளது. பூமி பதிவு சட்ட திருத்தம் செய்த போதும் அது வாக்காளர்களை சென்றடையவில்லை. மறுபகுதியில் வேட்பாளர் நிர்ணயத்தில் உட்பட உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யுடிஎஃப் ஒன்றிணைந்து செயல்பட்டதும் அவர்களின் வெற்றிக்கு காரணமாகியுள்ளது. மாவட்டத்தில் 5 தொகுதிகளும் கைவிட்டு சென்ற நிலையில் வரும் நாட்களில் இடதுசாரி கூட்டணியில் உள் பிரச்சனைகளை குறித்து பரிசோதனை நடத்த வேண்டும். எலெக்ஷன் டெஸ்க், மீடியா நெட்.